பிக் பாஸ் ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. பிராங்கா உண்மையான்னு தெரியல. 90% பிராங்கா கூட இருக்க சான்ஸ் இருக்குது. வைல்டு கார்டாக எல்லா வைல்டு கார்டு நாக் அவுட்டாக அந்த டாஸ்க் பேர். வைல்டு கார்டாக வெளியில் போன எல்லா கண்டஸ்டன்ஸும் உள்ளே இப்போ வர போகிறாங்களாம். ஸோ திரும்பவும் கச்சக்கச்சான்னு இருக்க போகுது வீடு. எல்லாரும் உள்ளே வந்து பயங்கரமாக அடித்து விளையாட போகிறாங்களாம். இதில் இருக்கிற 2 கண்டஸ்டன்ஸை அந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் வேணும்னா ரீப்ளேஸ் பண்ணலாமா. அது என்ன பேசிஸில் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, ஓட்டிங் பேசிஸ்லையா இல்லை பிக் பாஸே ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இருக்கிற 2 கண்டஸ்டன்ஸை வைல்ட் கார்ட்ஸ் வேணால் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து சும்மா எதனா ஓகே, ஏதாவது டாஸ்க் வச்சு டாஸ்க் பேஸ்டு பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா டாஸ்கில் வந்து எப்போவும் எல்லாராலையும் வின் பண்ண முடியாது. அந்த மொமெண்ட்டில் லக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி லக் இருந்தால் தான் வின் பண்ண முடியும். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி ஏதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்டை வெளியே அனுப்பிடக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ஏன் தான் அந்த பிக் பாஸ் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரியல. சப்போஸ் அட்லீஸ்ட் ஓட்டிங்னா கூட மக்கள் ஓட் போடுவாங்க, அது நியாயமாக இருக்கும். பட் இந்த மாதிரி டாஸ்க் வச்சு டாஸ்கில் பாயிண்ட்ஸ் வச்சு அந்த பாயிண்ட்ஸ் வச்சு அப்படின்னா ஏதாவது ரொம்ப முக்கியமான கண்டஸ்டன்ஸ் வெளியே போயிடக்கூடாது. எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு உண்மையிலே டென்ஷனாக தான் இருக்குது. சௌந்தர்யா ஷாக் ஆகுறாங்க. ஜாக்லின் சொல்கிறாங்க, ஐயோ ஸ்டார்டிங் முதல்லேருந்து திரும்ப வரணுமா அப்படின்ட்டு ஜாக்லின் ஷாக் ஆகுறாங்க. இப்போ முத்துக்குமரன் சொல்கிறாரு, 2 வாரம் தான் நம்ம கையில் இருக்குது, 2 வாரத்தில் நம்மளால் என்ன முடியுமோ இறங்கி அடித்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் முத்து எங்களுக்கும் வேணும். எல்லாரும் முத்துக்குமரனோட ஃபேன்ஸும் அதை தான் எதிர்பார்க்காங்க. முத்துக்குமரன் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா கண்டஸ்டன்ட்டும் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அதை தான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டோட பெஸ்ட்டு அந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ எல்லாருமே இறங்கி அடித்து ஆடுங்க. அப்படி ஏதாவது அன்ஃபேராக பிக் பாஸ் மாற்றிடக்கூடாது. உண்மையிலே எனக்கு பயமாக இருக்குது. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.